சிவா ஐலி சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவி பொண்ணுகிட்ட சொல்றாங்க, மாமா எம்எல்ஏ ஆயிட்டாருன்னா நம்மளுக்கும் சேர்த்து பாதுகாப்பு இருக்குமல்லங்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? அப்பாவுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு கிடைக்கும். எம்எல்ஏவுக்கு தான் கிடைக்கும். கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் கிடைக்காது மாமாங்கிறாங்க பொன்னி. அதுவும் தவிர உங்களுக்கு எதுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்ல, நானே பல பேர்ட்ட அடிச்சிடுவேங்கிறாங்க. அது எப்படி அடிப்பீங்க? நம்ம வீட்டுக்குள்ள ரவுடிங்க போது நீங்க தான் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டீங்க. பொம்பளைங்க நாங்க கூட தைரியமா நின்னோமாமா. அங்க இந்திராணி வந்து உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, சித்தப்பா எனக்கு காலையிலேருந்து ஃபோன் மேல ஃபோன் வந்துட்டே இருக்கு. உங்கள அவங்க கட்சியில சேர சொல்றாங்க. நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க இந்திராணி. கட்சியில சேர்றத பத்தி நான் இன்னும் யோசிக்கவே இல்லைன்னு நானும் சொல்லிட்டேன். எனக்கு நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்குதுங்கிறாங்க உதய பெருமாள். காளிப்பா உதய பெருமாள் கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்கண்ணா, நீங்க எந்த கட்சியில சேர்றதா இருந்தாலும் சரி, நீங்க தனிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. எந்த கட்சியிலையும் போய் அவசரப்பட்டு சேர்ந்துடாதீங்கன்னு சொல்றாங்க. ஆமா சித்தப்பா, நீங்க தனிச்சு சேர்ந்துக்கணும். அதாவது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சியா இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு ஒரு முடிவை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதான் சரியா இருக்குங்கிறாங்க இந்திராணி. இந்திராணிக்கு ஒரு ஃபோன் வருது. இதை பார்த்துட்டு, பார்த்தீங்களா சித்தப்பா, மறுபடியும் அரசியல்வாதி தான் கூப்பிடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம இன்னும் முடிவெடுக்காமே இருக்கோங்கிறாங்க. அப்போ செல்வநாயகி, இல்லை கூப்பிட்டு பேசிட்டு இருந்துறாங்கிறாங்க. அப்படியெல்லாம் கூப்பிட்டு பேச முடியாது, தடுமாற்றம் இருக்கக்கூடாது, தெளிவாக முடிவெடுத்துட்டு அப்புறம் பேசிக்கலாங்கிறாங்க. சென்னையிலேயே நம்ம தொகுதி தான் முக்கியமான தொகுதி. வெவ்வேறு ஆளுங்க வந்து ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சித்தப்பா இந்த தொகுதியில் நின்னாருன்னா கண்டிப்பாக இவர் தான் ஜெயிப்பார். இந்த கட்சியில் சித்தப்பா மட்டும் நின்னாருன்னா அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, செல்வநாயகி இதை கேட்குறக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இந்திரா? சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க செல்வநாயகி. ஆமாம் சித்தப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆளுங்கட்சியில் சேர போகிறீங்களா இல்லை எதிர்க்கட்சியில் சேர போகிறீங்களான்னு கேட்கும்போது உதய பெருமாள் பதில் பேசாமல் நிற்கிறாங்க. இந்திரா, நான் எந்த கட்சியிலையும் சேர போகிறதா இல்லை, நான் சுயேட்சையாகவே நின்று ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க உதய பெருமாள். இவங்க எல்லாரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கபிலன் கண்டும் காணாம போறாங்க. இந்திராணி கூப்பிட்டு, என்ன கபிலா, நாங்க எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம், நீ என்னடானா நீ பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கியே, என்ன அர்த்தம் அப்படின்னு கூப்பிடுவோம். அப்ப கபிலன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நீங்க என்னதான் பேசினாலும் அதை நான் பேசினா திருப்பி கேட்க போறதும் இல்லை. கட்சியில நிக்க வேண்டாம்னு சொன்னா என்ன எதிர்த்து கட்சியில நிக்கிறேங்கிறீங்க, நான் பேசி கேட்கவா போறீங்க அப்படின்னு கபிலன் மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. அக்கா, கட்சியில நிக்க வேண்டான்னு நானே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறமும் நீங்க பேசுறத நான் வந்து கேட்டுட்டு நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் சிரிக்கணுமா? அப்படியெல்லாம் என்னால நடக்க முடியாதுன்ட்டு போறாங்க. செல்வநாயகி கபிலன் கிட்ட போய், ஏண்டா கபிலா, அவங்க அப்பா எவ்வளவு நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இதை கேட்காம போய்கிட்டு இருக்க? ஏண்டா அவர் எம்எல்ஏவா நின்னா நம்மளுக்கு நல்லதுதான்டா அப்படின்னு கேட்குறாங்க செல்வநாயகி. இதை பாருமா, இவர் எடுத்திருக்கிற முடிவு தப்பு. இதனால பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கும். அப்படி ஒரு ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் கபிலன் சொன்னதுதான் கரெக்டுன்னு அப்பதான் நினைப்பீங்க. இப்போ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியாது. இதுக்கப்புறமும் நான் இதை பத்தி பேச விரும்பலைன்னு சொல்லிட்டு கபிலன் அங்கிருந்து போறாங்க. உதய பெருமாள் கபிலனை கூப்பிட்டுட்டே போறாங்க. கபிலன் கார் எடுக்க போற நேரம் பார்த்து உதய பெருமாள் கூப்பிட்டதும் கபிலன் திரும்பி பார்க்குறாங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் இருந்தா நீ மட்டும் தனியே ஒரு பக்கம் விலகிட்டு போற. இப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? நான் ஜெயிக்கிறதுனால எல்லாம் நல்லதுதானே நடக்கும். இதுல உனக்கு என்னடா வருத்தம்? நீ சொல்லு, மனசு விட்டு பேசினா தானே எனக்கு தெரியுங்கிறாங்க. இதை பாருடா கபிலா, நான் ஒன்றும் பந்தா பண்றதுக்காக இந்த எலெக்ஷன்ல நிக்கல. நம்ம குடும்ப பாதுகாப்புக்காகவும் முக்கியமா இந்த வர்மாவோட கொட்டத்தை அடக்கிறதுக்காகவும் தான் நான் இந்த எலெக்ஷன்ல நிக்கிறேன். உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரச்சனை என்னங்கிறத என்கிட்ட சொல்லணும் உதய பெருமாள் கேட்குறாங்க. அப்போ வர்மா பேசுனது எல்லாம் கபிலன் சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை, ரகசியம், இது எல்லாம் ஊருக்கே நான் சொல்லுவேன்னு அவன் மிரட்டினான்ல. சொல்லுங்க, இதெல்லாம் சொன்னானா இல்லையா? வர்மா சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியுமல்ல அப்படின்னு கபிலன் திருப்பி பாயிண்ட் பிடிச்சி கேட்டதும் உதய பெருமாள் என்ன பேசுறதுன்னு தெரியாம திக்கி திணறி நிற்கிறாரு. வர்மா உங்களை மிரட்டின மாதிரியே எனக்கும் ஃபோன் பண்ணி குடும்ப மானத்தையே வாங்கிடுவேன்னு என்கிட்ட ஃபோனில் மிரட்டியிருக்காங்கிறாங்க கபிலன். குடும்பமானம் போனா போயிட்டு போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இதே விஷயத்த அக்காக்கிட்டயோ இல்லை அம்மாக்கிட்டயோ கூப்பிட்டு சொல்லியிருந்தா என்ன ஆகுறது? உங்களுக்கு என்ன, நினச்சது நடந்தா போதும்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் எனக்கு குடும்பமான மரியாதை முக்கியங்கிறாங்க கபிலன். இந்த எலெக்ஷன் நிற்கிறதுனால உயிரே போனாலும் பரவாயில்லைங்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு மானம் போகும். மானம் போனால் பரவாயில்லையா? ஏற்கனவே எங்களுக்கு நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்க. அந்த துரோகத்தால் தான் இன்னைக்கு சிவா வீட்டுக்குள்ளே வந்து இருந்துக்கிட்டு எங்களுக்கு சரியான குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் வந்ததுலேருந்து எனக்கு தூக்கமே போச்சு. என்னோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த சிவா கிடையாது, நானும் எங்கள் அம்மாவும் தான். ஆமாம், உங்களுக்கு தான் முதல்லயே ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. அப்புறம் எதுக்காக எங்கள் அம்மாவை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணம் தேவைதானா? இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது நானும் எங்கள் அம்மாவும். எங்களுக்கு எவ்வளோ அசிங்கமாக இருக்குது தெரியுமான்னு கபிலன் பேசும்போது, இதை பார் கபிலா, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத, பேசினா நல்லா இருக்காதுங்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கோவமா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க கபிலன். இதுக்கு மேலே நீ பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி உதய பெருமாள் கையை ஓங்குறாங்க. அந்த நேரம் செலியன் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. என்ன மாமா, என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்கன்னு கேட்குறாங்க. கபிலன் செலியனை பார்த்து, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, நீ தலையிடாத. அப்படி தலையிட்ட அப்புறம் அசிங்கப்பட்டு போயிடுவீங்கிறாங்க. இதை பார், சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ இந்த குடும்பத்தில் யார் வேணாலும் ஒரு பிரச்சனைனா கேட்க உரிமை இருக்குதுங்கிறாங்க செலியன். வேற என்ன, எலெக்ஷன் விஷயமா தான் இருக்குன்னு ஐலி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சரி சரி, எது பேசுறதா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்கன்னு செலியன் கூப்பிடுறாங்க. டேய், நாங்க 2 பேரும் ரகசியமா பேசுறோம், இல்ல ஏதோ ஒண்ணு எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசுறோம். எங்க தான் பேசினா உனக்கு என்ன? நீ யார் முதல்ல இதில் தலையிடுறதுக்கு? ஒழுங்கு மரியாதையா போன்னு பேசுறாங்க கபிலன். கபிலா, நான் உன்கிட்ட பேசல, மாமாவை தான் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன். நீ எதுக்கு எப்படி கோவப்பட்டுட்டு வர? ஏன் பாஞ்சுக்கிட்டு வரேன்னு கேட்குறாங்க செலியன். மாம்ஸ்,
மாமா எலெக்ஷன்ல நிக்கிறது கபிலனுக்கு பிடிக்கல. அத பத்தி தான் அவன் பேசுறான்னு சிவா சொல்றாரு. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கப்புறமும் என் விஷயத்துல தலையிட்டேன்னா அப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஒழுங்கு மரியாதையா என் விஷயத்துல தலையிடாம விலகி போயிருங்கிறாங்க கபிலன். டேய் கபிலா, நீ யார் என்ன பேசினாலும் சரி அதுக்காக நான் பயப்பட போகிறதில்ல. ஆனால் நான் முடிவு எடுத்தது தான். இந்த எலெக்ஷனில் நான் நிற்கத்தான் போகிறேன். இதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க உடைய பெருமாள். என்னப்பா என்கிட்டயே நீங்கள் சவால் விடுற மாதிரி தெரியுதுன்னு கேட்குறாங்க கபிலன். ஆள் சப்போர்ட் இருக்குதுன்னு தானே இப்படி பேசுகிறீங்க. நாளைக்கு நாமினேஷன் எப்படி பண்ணுறீங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க கபிலன். அப்போ சிவா கபிலனை தடுத்து நிறுத்துறாரு. கபிலா, நான் சொல்கிறது நல்லா கேட்டுக்கோ. அப்பாவை நான் எலெக்ஷனில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. யார் என்ன நினைச்சாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாதுன்னு சிவா சொன்னதும் கபிலன் இளக்காரமாக கைக்குட்டி சிரிக்கிறாரு. ஓஹோ, கதை அப்படி போகுதா? அப்போ நீ ஜெயிக்க வச்சிருவியாங்கிறாங்க. கண்டிப்பாக ஜெயிக்க வைக்கத்தான் போகிறேங்கிறாங்க சிவா. அந்த அன்னைக்கு நைட்டே அயலி நடந்ததை எல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்கிறோங்கிறாங்க. கபிலன் வேண்டான்னு சொல்கிறான். ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க அயலி. அயலி திடீர்னு கண்முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ சிவா பெட்ஷீட்டுக்குள்ளே ஃபோனை வச்சுக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து அயலிக்கு சந்தேகமாக இருக்குது. ஒருவேளை அந்த ரேஷ்மா தான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாளா? இத்தனை மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்த அயலி சரி அவரோட பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனாலும் மெசேஜ் என்னடானா அடுக்கு மேலே அடுக்கு வந்துகிட்டே இருக்குது. இது இப்படியே விடக்கூடாதுன்னு நினச்ச அயலி சிவான்னு கூப்பிட்றாங்க. சிவா மெசேஜ் பண்ணுற ஆர்வத்தில் அயலி கூப்பிட்டது காது கேட்காம இருக்காங்க. அயலி பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு இவருக்கு கூப்பிட்டா காது கேட்காது. சரி நம்ம ஃபோன் பண்ணியே பார்க்கலாம் அப்படின்னா அயலி ஃபோன் பண்ணுறாங்க. சிவா பெட்ஷீட்டுக்குள்ளே இருந்தவர் என்னது அயலி ஃபோன் பண்ணுறாள் அப்படின்னு சொல்லி பெட்ஷீட்டை திறந்து என்ன அயலி ஃபோன் பண்ணியான்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் கூப்பிட்டேன், உங்களுக்கு காது கேட்கல, ஃபோனை பண்ணி பேசிக்கலாமேன்னு கூப்பிட்டேங்கிறாங்க. இல்லை, நான் மெசேஜ் மும்முரமாக பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்தேன்னா அதனால கேட்கல இல்லைங்கிறாங்க. ஓ அப்படியா? ஆமாம், இந்த நேரத்தில் யார் இவ்வளோ மெசேஜ் போட்டுகிட்டே இருக்காங்கங்கிறாங்க. எது உனக்கு மெசேஜ் போடுறது பிரச்சனையா இல்லை இந்த நேரத்தில் போடுறது பிரச்சனையா இல்லைன்னு கேட்கும்போது அப்போ அயலி தடுமாறுறாங்க. ஐயோ, இவர்கிட்ட போய் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டோமே, நம்ம மனசில் உள்ளதை கொட்டிடுவோமோ, யார் மெசேஜ் பண்ணால் நமக்கு என்ன, நாம ஏன் இப்படி கேட்டோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அயலி. அயலி, நீ கூப்பிட்டது சத்தியமாக என் காதில் விழலை. சரி சொல்ல வந்த விஷயத்த சொல்லுன்னு கேட்குறாங்க சிவா. நான் ரேஷ்மா கிட்ட பேசிட்டு வரேன், உனக்கு டிஸ்டர்பாக இருந்தால் நான் அந்த பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ஃபோனோட அந்த பக்கம் போயிட்டாங்க. இதை பார்த்ததும் அயலுக்கு அப்படியே பக்குன்னு ஆகுது. என்னது சிவா என்னை விட்டு பிரிஞ்சுட்டு வரோம்? ஐயோ, ரேஷ்மா கிட்ட இவருக்கு இந்த நேரத்தில் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு நினச்ச அயலி சிவா கிட்ட பேசாமல் கோவிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் உதய பெருமாள் ஒரு ஃபைல் ஒன்றை எடுத்து இதை கரெக்டாக இருக்கான்னு பாருங்க மாப்பிள்ளைன்னு சொல்லி செலியன் கையில் கொடுக்குறாங்க. இது காளிப்பா செல்வனாகி ரெண்டு பேர்த்துக்கும் பிடிக்காம பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே அயலி சிவா ரெண்டு பேரும் கபிலனை பார்க்குறாங்க. கபிலன் பார்க்கறது என்னமோ ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கிற மாதிரியில் இருக்குங்கிறாங்க. ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணுதுங்கிறாங்க. அவன் பிளான் பண்ணியிருக்கிறது உங்கள் அப்பாவை ஜெயிக்க வைக்கிறக்கா இல்லை உங்களை கவுக்க இருக்கான்னு கேட்குறாங்க அயலி. ரெண்டுமே இல்லை, இந்த குடும்பத்தை எப்படியும் கவுத்து விடுறக்கத்தாங்கிறாங்க சிவா. செல்வநாயகி, நீங்கள் நாமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் சாமியை கும்பிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க தீப ஆராதனை காட்டுறாங்க. அப்போ உதய பெருமாளும் சாமியை கும்பிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வெளியில் வர்மா உதய பெருமாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. கபிலனை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு என்னடா கபிலா, உங்கள் அப்பா நாமினேஷன் பண்ண கிளம்பிட்டாரா? குடும்பமே சேர்ந்து எல்லாத்தையும் வழி அனுப்பி வைக்க போகிறீங்களான்னு கேட்குறாங்க. உன் குடும்பத்தில் இருக்கிற ஆட்கள் அத்தனை பேர்த்தோட முகத்துலையும் சந்தோஷம் தெரியுதல்ல, இதுவே கடைசி சந்தோஷமா இருக்கட்டும். இதுக்கப்புறம் உன் குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் இருக்காது. நீ நல்லா பார்த்துக்கூடா கபிலான்னு வர்மா மிரட்டுறாரு. வர்மா ப்ளீஸ் என் குடும்பத்தை எதுவும் செஞ்சிடாதேன்னு கபிலன் வர்மா கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வர்மா, உன்னோட குடும்பம் என் கையிலடா கபிலா, இதுக்கப்புறமும் உன் குடும்பத்தை நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன்னு சொல்லி வர்மா மிரட்டிட்டு இருக்காங்க. வர்மா பேச்சுக்கு பயந்து போய் நிற்கிறாரு கபிலன். இன்னும் நல்லா நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட் பார்க்கலாம்.